நாகையில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் டன் கணக்கில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? நாகை மாவட்டத்துல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நடப்பாண்டு ஒரு 86,000 ஏக்கர்ல குறுவை சாகுபடிய இந்த விவசாயிகள் மேற்கொண்டாங்க. எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அமோக விளைச்சல் இந்த குறுவை. அதனால இந்த நெல் மூட்டைகளை விவசாயிகள் அறுவடை செஞ்சு அங்க போய் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விற்பனைக்காக கொண்டு சென்றார். அங்கு விவசாயிகளிடம் விற்பனை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ஒரு நாளைக்கு 800 மூட்டைகள் பர்ச்சேஸ் பண்ண செய்கின்றனர். இந்த வாங்கும் இந்த நெல் மூட்டைகளை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லாரியில ஒரு 500 மூட்டை எடுத்துட்டு கிடங்குக்கு போகிறது. மற்ற 300 மூட்டைகள் அங்கேயே இருப்பு வைக்கப்படுகிறது. இப்படி தொடர்ந்து விவசாயிகள் இயந்திரம் மூலம் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் அதிக அளவு வர தொடங்கியதால இந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதில் ஒரு பெரிய பிரச்சனை ஆனது. குறிப்பா இந்த லாரி கிடைக்கிறதுலையும் அதே போல ஆட்கள் பற்றாக்குறையும் இயந்திரம் அந்த நெல் மூட்டைகளை தூத்தும் இயந்திரமும் பற்றாக்குறை இருந்தது. இதனால பாத்தீங்கன்னா விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்த நெல் மூட்டைகள் அந்த உரக்கிடங்கு வாசல்லையே வைக்கப்பட்டன. தொடர்ந்து நாகையில மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த நெல் மூட்டைகள்லாம் தார்பாய் கொண்டு மூடி இருந்தாலும் அந்த ஈரப்பதம் ஜாஸ்தியாகி இப்ப நெல் மூட்டைகள் அந்த முளைக்க தொடங்கி இருக்கிறது. அந்த நெல் மூட்டைகளின் ஈரப்பதமும் கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு. இதனால அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வந்த விவசாயிகள் பரிதவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த தெத்தி, பெருங்கடம்புனூர், சிராங்குடி, புலியூர், தங்கமங்கலம், ஒரத்தூர் ஆகிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல டன் கணக்குல இப்ப விவசாய அறுவடை செய்த நெல் மூட்டைகள் அங்க தேக்கமடைஞ்சிருக்கு. குறிப்பா இன்றைக்கு முழுவதுமே எந்த கிடங்குக்குமே லாரியே வரல. இந்த லாரி வராதனால லாரி வரும், நம்மளோட நெல்லை இன்னைக்கு விற்பனைக்கு எடை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி காத்து வந்த விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில இந்த நிலை தான் நீடிக்கிறது. எனவே இந்த மழை தொடர்ந்து நீடிச்சுச்சுன்னா இவங்களோட இந்த நெல் மூட்டைகளை இந்த கொள்முதல் செய்வதில் பெரும் பாதிப்பு ஏற்படும். எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகமும் இதை உடனடியா இந்த விவசாயிகளிடம் நெல் மூட்டைகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு கடமடை விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியில அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கனால சாலை ஓரங்கள்லயே அந்த நெல் மூட்டைகளை தார்பா கொண்டு மூடி இருக்காங்க. இதுக்கு காரணமே அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதுதான் காரணம் என விவசாயிகள் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசு போக்க வேண்டும் என அவர்கள் அதோட கவலையோட கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். 2,62,00,000-த்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.